அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம அப்போ பார்க்குறோம். நம்ம இங்கே மகர ராசிக்கு பார்க்கல, மகர லக்னத்துக்கு பார்க்குறோம். ஏன் லக்னத்துக்கு பார்க்கணுங்கிறத கடந்த காலங்கள்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். லக்னம் தான் பிரதான, லக்னம் தான் ஆன்மா. இந்த ஆன்மா வச்சு தான் நம்ம இந்த உடல் உயிர் எல்லாமே இயங்குது. அதனால தான் லக்ன பலன் பார்க்கணுங்கிறத நான் விரிவாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் போங்க. அங்கே தமிழ் மாதத்துக்கான பலன், வார பலன், அது இல்லாமல் ஸ்பெஷல் கண்டென்ட்டாக குரு, சனி, ராகு, கேது அத்தனை விதமான பயிற்சிகளும் நம்முடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் இருக்குது. இங்கே அஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் லக்ன பலன் வருங்காலங்களில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். பாருங்கள். ஏன் லக்னம் பார்க்கணுங்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன். இங்கே நிறைய பேருக்கு நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு தெரியுது. நிறைய பேருக்கு உங்களுடைய லக்னம் தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. மெயினாக உங்களுக்கு லக்னம் தான் பிரதானம். அதெல்லாம் எல்லாரும் உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுங்க. அந்த அடிப்படையில் பார்க்குற போது மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சி இருக்குது. உங்களுக்கு தெரியும், குறிப்பாக மே 14 குரு பகவானுடைய பயிற்சி. இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லை, குரு பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக ஏற்கனவே சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றார், கோச்சாரத்துல. அப்ப குரு, சனி, ராகு, கேது மற்ற கிரகங்கள் கோச்சாரத்துல இந்த மாதம் எங்க இருக்காங்க, அவங்களுடைய பார்வை என்ன, அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சரிக்கிறாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நன்மை என்ன, சுமாரான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றார். நான் அடிக்கடி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றிங்கிற வார்த்தையை தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஸோ 6ஆம் இடம் என்பது சக்சஸை சொல்வது. ஸோ நம்ம எல்லோருக்கும் தேவை வாழ்க்கையில வெற்றி. நம்ம எதில் இருந்தாலும் ஜெயிக்கணும், எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் 6ஆம் இடம். அங்க குரு பகவான் வந்திருக்கார். இன்னொரு பக்கம் 6ஆம் இடம் என்பது கடனை சொல்வது, நோயை சொல்வது. இங்க அவர் என்ன கொடுக்க போறாருங்கிறத முதல்ல பார்ப்போம். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலங்கள்ல இருக்கு. என்னைக்கு இருக்கு? மே 14க்கு அப்புறம் உங்களுக்கு வேலையை விட்டவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலையை விட்டு வெளியில வந்தவங்க, பெஞ்சில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம், ரெகக்னைஸ் கண்டிப்பா உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு இருக்கு, வேலை இருக்கு. ஆக வேலையின் மூலமாக நமக்கு வருமானம் இருக்கான்னா கண்டிப்பா உண்டு. வெளியில ஏதாவது இது மாதிரி ப்ரொமோஷனை எதிர்பார்த்தேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன், போனஸ், அரியர்ஸ், இன்சென்டிவ் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மகர லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் குறிப்பா எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமில்ல, இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கடன் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைக்கும். குறிப்பா என்ன பர்பஸ்க்காக நீங்க கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு மே 14க்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, எல்லா விதமான வழக்குகளிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட குரு 6ல இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை செய்யும். ஏன்னா உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படி இருந்தாலே நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் உடம்புல உடனே சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பார்க்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்துல வேலையின் காரணமாக நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேற கம்பெனிக்கு மூவ் ஆகணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மூவ் பண்ணுங்க. இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட நினைக்கிறவங்க தாராளமா பேப்பர் போடலாம். இவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறாரு. அதனால 18ஆம் தேதிக்கு அப்புறம் பெருசா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க.
ஸோ நீங்கள் இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதுமே நல்லது. இன்னொரு பக்கம் குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 18ஆம் தேதிக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும் அல்லது கூடும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வர நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் தொழில் முனைவோராக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குற, இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா கிடைக்கும். பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பாரு, குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்களில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய எய்மில், நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான உறவுகளோடையும் நீங்கள் உறவுகளை டெவலப் பண்ணுங்க. இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் குறிப்பா 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றார். ஒரு பக்கம் ராகு 2ஆம் இடத்துல வர்றது எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு, பண வரவு இருக்கு. யாருடைய பணமாவது நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் கொஞ்சம் பேச்ச போறீங்க, தேவையற்ற பிரச்சனைகள் வேண்டாம். ஏன்னா கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கார். 8 உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். ஆக இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால 5ஆம் இடம் உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபேர்ல இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமே இல்லை, 5ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்கள்ல பெரிய லெவல்ல நீங்க உடல் உழைப்பு இல்லாம சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுலயும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ள குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அங்கே அடிக்கடி கலந்துக்குவீங்க. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது டிராவல், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா போயிட்டு வாங்க. இதுவும் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்கள்ல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, வெளியூர் போட நினைக்கிறவங்க, வெளிமாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. வெளியூர்ல, வெளிநாட்டுல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த மாதம் நீங்க பெரிய லெவல்ல நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. பெருசா ரிட்டர்ன்ஸ் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல, நார்மலா இருக்கும். யாரெல்லாம் நீங்க 2-3 யூனிட் வச்சிருக்கீங்களோ, 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு நார்மலா இந்த மாதம் இருக்கும். பிஸ்னஸ்ல பெரிய லாஸும் இல்லை, பெரிய கெயினும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இருந்தாலும் கூட மே 14க்கு அப்புறம் 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு கணவன் மனைவி உறவுல கவனம் செலுத்த வேண்டிய காலம், குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய காலங்கள் இருக்கு. இந்த மாதம் முழுவதுமே நீங்க விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா துர்க்கையும் நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.